வெல்கம் டு ஃபோக்கஸ் எஜுகேர் டிஎன்பிசிஏ அகாடமி. இன்று முதல் பொது அறிவில், குறிப்பாக இந்திய அரசியல் அறிவில், இந்தியன் பாலிட்டியில் பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு 10 வீடியோக்கள் உங்களுக்காக பிரத்யேகமாக நானே எழுதின அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு பாட வாரியாக, தலைப்பு வாரியாக நடத்தி கொடுக்கப்படும். இன்றைய தலைப்பு முதலாவது இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல். அந்த பாடப்பகுதியில் முதலாவது பகுதி இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இந்திய அரசியலமைப்பானது 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்டது. அண்டர் த கேபினட் மிஷன் பிளான் 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசமைப்பு. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசர்களின் நியமன உறுப்பினர்கள் மற்றும் பலுசிஸ்தானில் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 பேர் உறுப்பினராக இருந்தனர்கள். குறிப்பாக அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அதாவது 1946 டிசம்பர் 11ஆம் நாள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், எச்.ஜி. முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதாவது முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இருந்ததை தொடர்ந்து டிசம்பர் 11ஆம் நாள் 1946ஆம் ஆண்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், எச்.ஜி. முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஓகே, அடுத்து பாருங்க. கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் சில ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக ஆகஸ்ட் 29, 1946 டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை மற்றும் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு முகவுரை மற்றும் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இப்போ நவடேஸ் பிரசன்ட்லி பாத்தீங்கன்னா
முகவுரை, 24 பாகங்கள், 450க்கும் மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் மற்றும் 12 அட்டவணைகளை கொண்டதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகே, அடுத்து பாருங்க, அரசமைப்பின் தயாரிப்பு பணிகள். அரசமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் அரசமைப்பினை எழுதினார். குறிப்பாக அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 அன்று கூடியது. குறிப்பா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை 14 ஆகஸ்ட் 1947 அன்று மீண்டும் கூடியது. அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களே அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தாங்க. குறிப்பாக கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசையை அமைத்தது. கொடுக்கப்பட்ட படத்துல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிறது தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைக்குழு உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. குறிப்பா இந்த போட்டோ பிப்ரவரி 1948 எடுக்கப்பட்டது. இடமிருந்து பார்த்தீங்கன்னா N. மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா. குறிப்பாக சென்டரில் இந்த கோட் போட்டு உட்கார்ந்துருக்கிறது தான் டாக்டர் B.R. அம்பேத்கர், சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, சர் P.N. ராவ். மந்திராதிங்க, அவர் நம்முடைய கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பினுடைய அட்வைசர். நிற்போர் பார்த்தீங்கன்னா S.M.N. முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா. குறிப்பாக அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்கள் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி குறிப்பா 10 லட்சத்துக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. இதன்படி பாத்தீங்கன்னா மாகாணங்களில் இருந்து 292 உறுப்பினர்களும் சுதேச அரசர்களிடமிருந்து 93 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இட ஒதுக்கீடு செய்யப்பட்டதா. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கூட காயிதே மில்லத், நம்முடைய காயிதே மில்லத் கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாகாணங்களிலிருந்து 10 லட்சத்துக்கு ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி டாக்டர் B.R. அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்படி 10 லட்சத்திற்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. மாகாணங்களிலிருந்து 292 உறுப்பினர்களும், அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று அழைக்கப்படுகின்ற சுதேச அரசர்களிடமிருந்து 93 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. குறிப்பா ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப இடம் ஒதுக்கிடப்பட்டதாம். இந்த உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு, டிரான்ஸ்பரபிள் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சுதேச அரசர்கள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. அப்ப அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசமனை ஏற்று கையொப்பமிட்டு அரசமையை நிறைவேற்றினர். அப்ப கடைசியாக 26/11/1949 இந்தியன் கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ண நேரத்துல 284 உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க, அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றாங்க. அரசமை நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணி அளவில் புதுதில்லி அரசமைப்பு அரங்கில் கூடியதான், சென்ட்ரல் ஹால். அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும். குறிப்பா ஆச்சாரிய JB கிருபாலினி ஐக்கிய மாகாணம் பொது அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அப்ப அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக மீண்டும் சபை 24/1/1950 அன்று கூடிய கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். அப்போ 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை ஆக கொண்டது. ஓகே, அப்படி 12 தொகுதிகளாக குறிப்பாக 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பல்வேறு விதமான ஆவணங்களை திரட்டி இந்திய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்திய அரசியல் அமைப்பை குறிப்பாக டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் அவருடைய குழுக்கள் அந்த டிராப்டிங் கமிட்டி அதை
எக்ஸாமின் பண்ணி ஸ்கூட்டினைஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, கடைசியாக இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ப கான்ஸ்டிடியூஷன்களை வந்து நிர்ணயம் செய்து கொடுக்கப்பட்டதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகே, அப்போ இதனுடைய முதல் கூட்டத்தொடர் டிசம்பர் 9, 1946. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 11, 1946. குறிப்பாக வரைவு குழு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947. இப்படி கூட்டத்தொடர்கள்லாம் நடக்கும். அதுல ஒரு கூட்டம் தான் டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம் என்று நேரு தலைமையில கொண்டு வருவாங்க. அதுதான் பின்னாடி முகவுரையாக அவர் வந்து அறிமுகம் செய்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அறிமுகப்படுத்துவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த தலைப்பு முகவுரை. முகவுரைனா ஆங்கிலத்துல பிரியாம்பிள் சொல்றாங்க. அப்போ என்னன்னா இதுனா அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறதா. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் குறிப்பாக அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறதா, the keystone of the constitution. அப்ப மக்களாட்சி பற்றிய கவிதையாக இந்திய அரசியலமைப்பின் முகவுரை விளங்குகிறதா. இது ஒட்டுமொத்த இந்திய அரசமைப்பினுடைய அடிப்படை தத்துவத்தை தன்னுள் கொண்டதாகும். குறிப்பாக அரசாங்கத்தால் உருவாக்கப்படுகின்ற சட்டமும் அதனால் நிறைவேற்றப்படுகின்ற மக்கள் நல நடவடிக்கைகளும் மக்கள் நலனிற்கு உகந்ததா இல்லையா என்பதை ஆராய்ந்து மதிப்பிடும் தன்மை படைத்ததுதான் இந்த அரசமைப்பு முகவுரையாகும். குறிப்பாக இந்த இந்திய அரசமைப்பின் ஆன்மாவாக முகவுரையே கருதப்படுது. 1947 ஜனவரி 22 குறிப்பா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. குறிக்கோள் தீர்மானம்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். யார் இதை மூவ் பண்றாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இது நடந்தது டிசம்பர் 13, 1946. ஓகே, அப்போ 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்திருக்கா. அப்ப அந்த முகவுரையானது அந்த பிரியாம்பிள் 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டதா. அதன்படி 3 வார்த்தைகளை சேர்க்கிறாங்க. நம்பர் 1 சமதர்மம், 2வது சமய சார்பின்ன, 3வது ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. அப்ப இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறதா. இதிலிருந்து இந்திய மக்கள், அப்ப இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம். The source of the Indian Constitution, the people. அப்போ இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். அப்ப இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, அதாவது சாவரின், சமதர்ம, செக்குலர், சமசார்பற்ற, சோசியலிஸ்ட், ஜனநாயகனா டெமோக்ராட்டிக், குடியரசுனா ரிபப்ளிக் என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறதா. அப்ப இந்தியா எப்படி சொல்றா, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதனுடைய நோக்கமா. சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அப்ப இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் குறிப்பா சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதுதான் இதனுடைய நோக்கமா இருக்கிறது. அப்ப இந்திய அரசமைப்பு மற்றும் இறையாண்மை பாருங்க, இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயணன், அதாவது 1975 வழக்குல இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறாக அரசியலமைப்பின்படி காணப்படுகிறது என்றும் கூறியுள்ளது. மேற்கூறியவற்றின் மூலம் இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை என்பது அரசமைப்பின் முக்கிய அம்சமாக விளங்குவதுடன் முகப்புரையின் மூலமாக மக்களே இறையாண்மை மிக்கவர்கள் என்பது தெரிய வருகிறதா. சுருங்க கூறின் இறையாண்மை என்பதுனா அரசமைப்பை சார்ந்துள்ளது, மக்களே அத்தகைய அரசமைப்பின் இறுதி ஆதாரமாக விளங்குறாங்க. அப்ப குடிமக்களாகிய நாம் இந்த இறையாண்மை எங்க நம்ம வெளிப்படுத்துறோம்னா தேர்தல் நேரங்களில் நாம் செலுத்துகின்ற அந்த வாக்கின் அடிப்படையிலே நம்மளுடைய இறையாண்மை நாம் வெளிப்படுத்துறோம். அப்ப இறையாண்மை என்பது அரசமைப்பு சார்ந்துள்ளது,
குறிப்பாக மக்களே அத்தகைய அரசமைப்பின் இறுதி ஆதாரமாக விளங்குகின்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா? அரசியலமைப்பு வரலாற்றில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா என்பது குறித்த சிக்கல்கள் எழுந்தன. குறிப்பா முகவுரை அரசியலமைப்பில் ஒரு பகுதிதான் என்று உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி உள்ளது. குறிப்பாக முகவுரைக்காக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்குகள் பாருங்க. முதலாவது வழக்கு பெருபாரி வழக்கு. இது 1960ஆம் ஆண்டு முகவுரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல என்று தீர்ப்புரைத்துள்ளதாம். இரண்டாவது வழக்கு கேசவனந்த பாரதி வழக்கு. 1973ல முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பளித்ததாம். மூன்றாவது SR பொம்மை வழக்கு, கர்நாடகா. 1994ல முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே என்றது. நான்காவது LIC வழக்கு 1995ல முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உறுதிப்படுத்தியதாம். அப்போ முதலாவது சொல்லப்பட்ட பெருபாரி வழக்கில் மட்டும்தான் முகவுரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல என்று தீர்ப்புரைத்ததாம். அப்ப முகவுரை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பா அப்படின்ற கேள்விக்கு கேசவனந்த பாரதி வழக்கில் 1973ல கீழ்கண்டவாறு தீர்ப்பு வழங்கப்பட்டதாம். அதான் விதி 362 படி அரசியலமைப்பு திருத்த முடியும். முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமை மாற்றாமல் திருத்தம் செய்ய வேண்டுமா? அப்ப ராஜநாராயணன் வெர்சஸ் இந்திரா காந்தி வழக்கு 1975ல தேர்தல் வழக்கு எனவும் அழைக்கப்படுதாம். குறிப்பா அடிப்படை கட்டமைப்புகளில் முகவுரை ஒன்று என கூறியது. அப்ப முகவுரை பற்றி அரசியல் தலைவரின் கருத்துக்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கேள்வி உண்டு. குறிப்பா அந்த பிரியாம்பிள், அந்த முகவுரைய எர்னஸ்ட் பர்க்னர் என்ன சொல்றாருன்னா, இது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்றாரு. அதே AN பால்கிவாலா அப்படி என்ன சொல்றாருன்னா, இவெல்லாம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட், அரசியல் அமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்றாரு. இட்ஸ் ஆர் ஸ்கோப்ன்றாரு. KM முன்சின்றாரு என்னன்னா, இது இறையாண்மை உடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம். மன்னிக்கணும், KM முன்சி தான் ஜாதகம் சொல்றாரு. இறையாண்மை உடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம். தாகூர்தாஸ் பார்காலா அவர் அரசியல் அமைப்பின் 3 கோள், ஆன்மா, அணிகலன் என்று முகவுரை பற்றி அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் இதுவா முகவுரை. அப்போ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் KM முன்சியும் அவங்களும் என்னவா வரைவு குழுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அடுத்து பாரு, நீதிபதி இதயத்துல்லா, இது அமெரிக்க முகவரியோட மேலானது, அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சின்னு சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் எர்னஸ்ட் பார்க்னர் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்றும், NA பால்கிவாலா அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்றும், KM முன்சி இறையாண்மையுடைய மக்களாட்சிக்கு குடியரசின் ஜாதகம் என்றும், தாகூர்தாஸ் பார்காலா அரசியலமைப்பின் 3 கோள், ஆன்மா, அணிகலன் என்றும், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் என்றும், நீதிபதி இதயத்துல்லா அமெரிக்க முகவரையுடைய மேலானது, அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சுன்னு சொல்றாரு. அப்ப இந்த முகவுரையினுடைய திருத்தம் எப்ப நடைபெற்றதுன்னா, இதுவரை ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்கிறாங்க. முகவுரை 42வது சட்ட திருத்தம் என்று அழைக்கப்படுகின்ற மினி கான்ஸ்டியூஷன், அதாவது மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படும் கான்ஸ்டியூஷன் எதுனா 42வது சட்ட திருத்தம். அது 1976 படி ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளதாம். அந்த 42வது சட்ட திருத்தம் 1976 படி முகவுரையில சமதர்மம், சமயச்சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற 3 வாசகங்கள் சேர்க்கப்பட்டது. குறிப்பா முகவரியில் காணப்படும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய சொற்றொடர்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். எது? சுதந்திரமும் சமத்துவம் சகோதரத்துவம் 1789ல நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். நம்பர் 1 சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 வார்த்தைகளும் முகவுரையில காணப்படுது. அப்ப அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது இருந்த முகவுரை, இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக உருவாக்கும் என தொடங்குறதாம். அப்போ 42வது சட்ட திருத்தம் 1976க்கு பிறகு முகவுரை, இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக உருவாக்கும் என தொடங்குகிறது. குறிப்பா அதுல இறையாண்மை என்பது உள்நாட்டு விவகாரங்களிலும் வெளி விகாரங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய மேலான உரிமை மக்களிடம் மட்டுமே இருக்கிறதா. குறிப்பா எந்த வெளிப்புற அதிகார அமைப்பும்
இந்திய அரசாங்கத்திற்கு ஆணையிடம் அதிகாரம் கிடையாதான். அப்ப இறையாண்மை என்பது குறிப்பா அந்த மேலான உரிமை மக்களிடம் மட்டுமே இருக்கிறது. உள்நாட்டு விவகாரங்களிலும் வெளி விவகாரங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய மேலான உரிமை மக்களிடம் மட்டுமே இருக்கிறது. குறிப்பா எந்த வெளிப்புற அதிகார அமைப்பும் இந்திய அரசாங்கத்திற்கு ஆணையிடம் அதிகாரம் கிடையாதான். ரெண்டாவது சமதர்மம்னா பாருங்க, சமதர்மம் மக்களுக்கு தேவைப்படும் வளங்களை மக்களே உருவாக்கும், அவற்றை சமமாக பகிர்க்கவும் சமுதாயத்தில் உள்ள உரிமை ஆகுமா. மக்களுக்கு தேவைப்படும் வளங்களை மக்களே உருவாக்கவும், அந்த உருவாக்கின வளத்தை அவற்றை சமமாக பகிரவும் குறிப்பா சமுதாயத்தில் உள்ள உரிமையாக கருதப்படுதான் சமதர்மம். அப்ப அரசாங்கமானது நிலம் மற்றும் தொழில் சார்ந்த உரிமையை ஒழுங்குமுறைப்படுத்தி சமூக பொருளாதார சமத்துவமின்மைக்கு குறைக்கிறது. சமூக பொருளாதார சமத்துவமின்மையை குறைக்கிறதா. மூன்றாவது மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மைனா எந்த மதத்தை வேண்டும் என்றாலும் பின்பற்றக்கூடிய முழுமையான சுதந்திரம் மக்களுக்கு உண்டு என்று சொல்வதுதான் மதச்சார்பின்மை. அப்ப இந்தியா செகுலர் ஸ்டேட்னு சொல்றாங்க. ஆனால் அலுவல் மதம் என்று ஒன்று இல்லை. அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற மதம் என்ற ஒன்று இல்லை. அப்ப அரசாங்கம் அனைத்து மதங்களின் நம்பிக்கையும் சம்பிரதாயங்களையும் சமமான மரியாதையுடன் பாவிக்கும் தன்மை படைத்ததுதான் மதச்சார்பின்மை. நான்காவது பாருங்க மக்களாட்சி. மக்களாட்சினா இவ்வகை அரசாங்கத்தில் மக்கள் சமமான அரசியல் உரிமைகளை அனுபவிக்கவும் தங்களின் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கவும் பொறுப்புடன் அவர்களை செயல்பட வைக்கவும் ஏதுவான முறைதான் மக்களாட்சி ஆகும். குறிப்பாக அரசாங்கம் சில அடிப்படை விதிமுறைகளின் அடிப்படையில் செயல்படுகிறதா. இந்த மக்களாட்சியை பத்தி தான் முன்னாள் குடியரசுத் தலைவரான அமெரிக்காவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி. ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் சொல்வார். மக்களாட்சியை பத்தி அவர் ஒரு விளக்கத்தை சொல்வார். அப்போ இவ்வகை மக்களாட்சி என்ற அரசாங்கத்துல மக்கள் சமமான அரசியல் உரிமைகளை அனுபவிக்கவும் தங்களின் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கவும் பொறுப்புடன் அவர்களை செயல்பட வைக்கவும் ஏதுவான முறைதான் மக்களாட்சி. குறிப்பா அரசாங்கம் சில அடிப்படை விதிமுறைகளின் அடிப்படையில் செயல்படுதான். அடுத்து பாருங்க குடியரசுன்னா பாருங்க, அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருத்தல் வேண்டும், தவிர வாரிசுரிமை அடிப்படையில் அல்ல. குறிப்பா இங்க ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும். குறிப்பா அரசின் தலைவர்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். இப்ப அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதம மந்திரி, மந்திராதிகாரி. அதுதான் ஆங்கிலத்துல ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்ப அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருத்தல் வேண்டுமே தவிர வாரிசுரிமை அடிப்படையில் அல்ல. இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, குறிப்பா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி. ஓகே, அடுத்து பாருங்க சமத்துவம்னா என்ன சொல்லுது பாருங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பழமையான பாரம்பரியமான ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட வேண்டும். குறிப்பாக அரசாங்கமானது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமா, அதுதான் சமத்துவம். இதுதான் நம்முடைய அடிப்படை உரிமையில ஆர்டிகல் 16 சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. எல்லாருக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சரம் என்று, ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் லா. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 14 சொல்லியிருக்கிறாங்க. 16 பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புல கொடுக்கறது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதுதான் ஆர்டிகல் 16. ஓகே, நீதினா பாருங்க, குடிமக்களை சாதி, மதம் மற்றும் பாலின அடிப்படையில் பாகுபடுத்துவது தவறாகுமா. குறிப்பா இந்த 15 ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா ஏற்றத்தாழ்வு, டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. குடிமக்களை சாதி, மதம் மற்றும் பாலின அடிப்படையில் பாகுபடுத்துவது தவறாகுமா. குறிப்பா சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட வேண்டும். அரசாங்கம் அனைத்து மக்களின் நலனுக்காகவும் முக்கியமாக பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உழைக்கவும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நீதி. ஓகே, அடுத்து பாருங்க சகோதரத்துவம். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் அங்கத்தினர்கள் போல சக மனிதர்களையும் பாவித்து நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா சகோதரத்துவம், ஃபெட்டர்னிட்டி நடந்து கொள்ள வேண்டுமா. சக குடிமகள் யாவையும் தாழ்வாக பாவிக்க கூடாது என்பதை சொல்லதான் சகோதரத்துவம்.
அடுத்து சுதந்திரம்னா பாருங்க, குடிமக்கள் சுதந்திரமாக சிந்திக்கவும், எண்ணங்களை வெளிப்படுத்தவும், எண்ணியபடி நடவடிக்கையில் ஈடுபடவும் நியாயமற்ற கட்டுப்பாடுகள் கிடையாது என்பதுதான் சுதந்திரம். லிபர்ட்டி ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. குடிமக்கள் சுதந்திரமாக சிந்திக்கணும், எண்ணங்களை வெளிப்படுத்தவும், எண்ணியபடி நடவடிக்கையில் ஈடுபடவும் நியாயமற்ற கட்டுப்பாட்டுகள் கிடையாதான். அப்போ இந்திய மக்களாகிய நாம், we the people of India அப்படின்னா என்னன்னா, இந்திய அரசியல் அமைப்பானது மக்களால் தங்களின் பிரதிநிதிகளின் மூலமாக உருவாக்கப்பட்டு ஏற்றப்பட்டதாம். குறிப்பா டிராப்டிங் கமிட்டி என்று நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக தான் உருவாக்கப்பட்டதான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். குறிப்பாக இந்த இந்திய வரைகுழுவின் தலைவராக இருந்த டாக்டர் B.R. அம்பேத்கர், அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கூட நம்ம சொல்றோம். அப்ப இந்திய அரசியலமைப்பானது மக்களால் தங்களின் பிரதிநிதிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு ஏற்றப்பட்டதாம். இதை மக்களுக்கு அரசரோ அல்லது வேறு அந்நிய சக்திகளோ தரவில்லை. அதுதான் we the people of India, இந்திய மக்களாகிய நாம் சொல்றோம். அப்ப இந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பா பிரியாம்பல் எப்படி இருந்துச்சு பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பு அதுல அப்படியே இருக்கு பாருங்க, இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவமும், மக்களிடையே சகோதரத்துவமும் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 24 ஏற்றுக்கொண்டு இயற்றிய இந்த அரசமைப்பினை எங்களுக்காக தாங்களே அளிக்கிறோம் என்று சொல்லப்பட்டதான் ஒரிஜினல் பிரியாம்பிள். அடுத்து பாருங்க, அடுத்த டாபிக் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்கள் பார்க்க போறோம். The silent future of Indian Constitution. அப்ப இறையாமையுடைய மக்களாட்சி முறை கொண்ட நாட்டில் அரசியல் சட்டம் மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் நிர்ணய சபையால் இயற்றப்பட்டதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்திய அரசியலமைப்பு பேரவையால், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியால் 1946 முதல் 49 வரை உருவாக்கப்பட்டதாம். அப்ப இந்திய அரசியலமைப்பின் பேரவை, தட் மீன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் செயல்பட்டார். அன்னைக்கு செயல்பட்ட டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் ஏற்கனவே என்னவா இருந்தார்னா இந்திய அரசியலமைப்பு பேரவையின் தலைவராக இருந்தார். 1946 குறிப்பா டிசம்பர் 11 1946 இருந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியுடைய பிரசிடென்டா இருக்கிறாரு. அவரே தான் 1951 52 நடந்த, அதாவது இந்தியா ரிப்பப்ளிக் ஆன பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வரைவு குழுவின் குறிப்பாக டிராப்டிங் கமிட்டி தலைவராக ஆகஸ்ட் 29 1947 பொறுப்பேற்றிருந்தார். குறிப்பா இந்திய அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்களின் கூட்டு படைப்பாகும். குறிப்பாக இந்த நம்முடைய இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்கள்ல முதலாவது முகப்புரை பிரியாம்பிள், இரண்டாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், மூன்றாவது நெகிழா அரசியலமைப்பு ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், நான்காவது கூட்டாட்சி முறை ஃபெடரலிசம், ஐந்தாவது செக்குலர் ஸ்டேட் மதச்சார்பற்ற அரசு, ஆறாவது பாராளுமன்ற மக்களாட்சி பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, ஏழாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், எட்டாவது அரசு கொள்கையை நெறிப்படுத்தும் கோட்பாடு தட் மீன் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஒன்பதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள், பத்தாவது நீதி புனராய்வுனா ஜுடிஷியல் ரிவ்யூ, 11வது வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது அடல்ட் பிரான்சைஸ், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் வயது வந்தோர் வாக்குரிமை. இதை ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். முதலாவது முகப்புரை பிரியாம்பிள். இந்திய அரசியலமைப்பு முகப்புரையிலிருந்து துவங்குறதா. இது பார்ட் 1 ஆஃப் த, அதாவது இந்திய அரசியலமைப்புடைய ப்ரீஃபேஸ் ஆர் இண்டெக்ஸ் எதை சொல்லுவாங்கன்னா பிரியாம்பிள்.
அப்ப அரசியலமைப்பின் நோக்கங்களை முகவுரை சுருக்கமா கூறி விளங்க வைக்கிறதா ப்ரீஃபேஸ் ஆர் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க, அல்லது இன்ட்ரோடக்ஷன் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்து பாரு, அரசியலமைப்பின் குறிக்கோள்கள் யாவும் முகப்பறையுள் அடங்கியுள்ளன என்று கூறலாம். குறிப்பா அரசியலமைப்பின் வகைகளை ப்ரெவென்ஷன்ஸ் விளக்க வைப்பதற்கு இது துணையாக இருக்கிறதா. அப்ப முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆகாது, எனவே இது நீதிமன்றங்களின் புனராய்வுக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னாங்க. ஆனா 1976ஆம் ஆண்டை 42வது அரசியல் சட்ட திருத்த மசோதாவுக்கு பிறகு கீழே குறிப்பிட்டபடி இருக்கிறதா. எப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டின் இறைமை அல்லது இறையாண்மை, சம சமுதாயம், சமய சார்பின்மை மற்றும் மக்களாட்சி முறை கொண்ட ஒரு குடியரசாக நிறுவ பவித்திரமான முடிவெடுத்து, குறிப்பாக குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும், இரண்டாவது எண்ணம் சொல் நம்பிக்கையில குறிப்பா சமய நம்பிக்கை மற்றும் வழிபாடு இவற்றில் சுதந்திரம், சமுதாய படிநில, வாய்ப்பு, நலம் இவற்றில் சமத்துவம் ஆகியவற்றை ஏதிட செய்யவும், அவர்கள் அனைவரிடமேயும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தவும், உடன் பிறப்புரிமையை வளர்க்கவும் என்று சொல்லலாம். அப்போ உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நம்முடைய அரசியலமைப்பை பேரவையில 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று ஈங்கினதால் இந்த அரசியலப்பனை இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். குறிப்பாக 1976 42வது அரசியல் சட்டத்தில் சேர்க்கப்பட்ட வார்த்தை தான் சமதர்ம, சமய சார்பின, ஒருமைப்பாடு ஆகியன முகப்புரையில 1976ஆம் ஆண்டு 42வது அரசியல் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. இரண்டாவது பாருங்க, எழுதப்பட்ட அரசியலமைப்பு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்பது பொதுவாக எழுதப்பட்ட நிலையில் விதிமுறைகளை அடங்கிய நூல் வடிவில் கிடைக்கக்கூடிய அரசியலமைப்பை குறிக்குமா. அப்போ உலகில் 2 வகையான அரசியல் அமைப்பு இருக்கான். ஒன்னு எழுதப்பட்டது, இன்னொன்னு எழுதப்படாதது. எழுதப்பட்டதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்படாததுக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். அப்ப இந்திய அரசியல் அமைப்பு எழுதப்பட்ட ஒன்று. குறிப்பா இந்திய அரசியல் அமைப்பு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. இது மிக விரிவாக எழுதப்பட்ட ஆவணமா. குறிப்பாக பிரிட்டன், அயர்லாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியல் அமைப்புகளே இந்திய அரசியலமைக்க மூலாதாரமாக இருந்தன. குறிப்பா இந்தியாவின் தேவையையும் சூழ்நிலையும் மனதில் கொண்டு அரசியலமைப்பை வகுத்தவர்கள் மற்ற நாடுகளின் அரசியலமைப்பின் கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டாங்க. மூன்றாவது பாருங்க, நெகிழா அரசியலமைப்பு ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனா. அக்கார்டிங் டு த ப்ரொபோசல் டைசியின் கூற்றுப்படி நெகிழா அரசியலமைப்பின் விதிமுறைகளை சாதாரண சட்டங்களை திருத்தும் வழிமுறையை பயன்படுத்தி திருத்த முடியாதான். அதனாலதான் இந்த ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. சாதாரண சட்டங்களை, ஆர்டினரி லாவை கொண்டு என்ன பண்ண முடியாதான், கான்ஸ்டிடியூஷனை திருத்த முடியாது. ஆனா அதே சமயத்துல அரசியலமைப்பு சட்டம் என்பது அரசியலமைப்பில் அடங்கியுள்ள வகைகளை குறிக்குமா. குறிப்பா சட்டமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்கள் சாதாரண சட்டங்கள் எனப்படும். குறிப்பா அரசியலமைப்பு சட்டம் சாதாரண சட்டத்தில் நின்று வேறுபட்டதான். அப்ப இந்திய அரசியலமைப்பின் விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வருவதற்கு சில சிறப்பு வழிவகைகள் வரையறுக்கப்படுகின்றன. குறிப்பா இந்திய அரசியலமைப்பின் சில வகையங்கள் எளிய முறையில் திருத்தப்படலாம் என்றும், சில வகையங்கள் அவ்வளவு எளிதாக திருத்த செய்ய முடியாது என்றும் அறியலாம். அதனால்தான் நம்முடைய அரசியலமைப்பு நெகிழும் இயல்பும் நெகிழா இயல்பும் கொண்டுள்ளது என்று நாம் அறிகிறோம். தட் மீன் ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கூட்டாட்சி முறை, ஃபெடரல் சிஸ்டம். கூட்டாட்சி முறை என்பது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் என 2 வகையான அரசாங்கங்களை பெற்று அவற்றின் அதிகார வரம்புகள் வரையறுக்கப்பட்டு செயல்படக்கூடிய முறைக்கு பேர் தான் கூட்டாட்சி முறை. நமது அரசியலமைப்பு பின்வரும் கூட்டாட்சி இயல்புகளை கொண்டுள்ளதாம். நம்பர் 1 அரசியலமைப்பின் இறைமை, 2வது நெகிழா அரசியலமைப்பு, 3வது அதிகார பங்கீடு, 4வது சுதந்திரமான நீதித்துறை போன்ற 4 விதத்திலையும் கூட்டாட்சி இயல்புகளை கொண்டுள்ளது. நம்பர் 1 அரசியலமைப்பின் இறைமை, அதாவது பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி. நெகிழா அரசியலமைப்பு ரிஜிட், அதிகார பங்கீடு டிவிஷன் ஆஃப் பவர். 4வது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அடுத்து பாருங்க, மத சார்பற்ற அரசு. நமது அரசியலமைப்பு மத சார்பற்ற அரசை நிறுவியுள்ளதாம். மதம் அரசு தலையீட்டிலிருந்து விடுபட்டது. அரசு எந்த குறிப்பிட்ட மதத்தையும் சாராதது. அதனாலதான் இந்தியா செக்குலர் ஸ்டேட். குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரமான தெய்வ நம்பிக்கை,
கடவுள் வழிபாடு மற்றும் அவரவர் மனச்சாட்சி பின்பற்ற முழு சுதந்திரம் அளிக்கப்படுகிறதாம். அதுல குறிப்பா மதச்சார்பற்ற தன்மைக்கு அடிப்படையானது ஒழுக்க நெறியாகுமா. அது சமுதாயத்தில் சமத்துவத்தையும் நீதியும் நிலைநாட்டும். புரியுதுங்களா? மதச்சார்பற்ற தன்மை ஒழுக்க நெறின்னு சொல்லிட்டு அது சமுதாயத்துல சமத்துவத்தையும் நீதியும் நிலைநாட்டுமா. அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற மக்களாட்சி, பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. இந்திய அரசியலமைப்பு ஒரு நாடாளுமன்றம் சார்ந்த அரசாங்க முறையாம். அது நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடைய அரசாங்கம் என்றும் குறிப்பா கேபினெட் அரசாங்கம் என்று அழைக்கப்படுதாம். நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடைய அரசாங்கம் அல்லது கேபினெட் அரசாங்கம் என்று அழைக்கிறாங்களாம். அப்ப நாடாளுமன்ற அரசாங்க முறையில செயலாட்சி குழு சட்டமன்றத்துக்கு பொறுப்புடையதான். இந்திய செயலாட்சி குழு இரு பிரிவுகளை கொண்டதாம். ஒன்று அதாவது பெயரளவிலானது, மற்றொன்று உண்மைத்தன்மை வாய்ந்ததாம். எக்ஸாம்பிள், பெயரளவுல இருந்து நாமினல் அண்ட் ரியல் சொல்லுவாங்க இல்லையா. பெயரளவு என்பது குடியரசுத் தலைவர்கள் பெயரளவுல தான். ஆனா உண்மைத்தன்மை யாதுன்னா பிரைம் மினிஸ்டர் ஹெட்டட் பை, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் தான் உண்மையான செயலாட்சி குழு. அப்ப இந்தியாவில் பெயரளவு செயலாட்சி தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் வாக்காளர் குழாம், தட் மீன் எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக 5 ஆண்டுக்கு பதவி வகிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப உண்மையான செயலாட்சி குழு என்பது அமைச்சரையும் மற்ற அவரது ஏனைய அமைச்சர்களையும் கொண்டதுதான். நாடாளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் தனி பொறுப்பும், தட் மீன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியும், கூட்டு பொறுப்பும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவர்கள். அப்ப இந்திய அரசியலமைப்பு இரு அவை கொண்ட நாடாளுமன்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். ஒன்று மக்களவை, மற்றொன்று மாநிலங்களவை. மக்களவை உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமை என்ற அடிப்படையில மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. குறிப்பாக எவ்வளவு மக்களவை உறுப்பினர்கள் 552 இருக்க வேண்டும் கான்ஸ்டிடியூஷன் படி. ஆனா பிரசன்ட் எவ்வளவு இருக்குன்னா 545 இருக்கிறாங்க. குறிப்பா அந்த 545 530 வந்து மாநிலத்தில் இருந்தோம், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இருந்தோம், 13 வந்து யூனியன் பிரதேசங்கள் இருந்தோம். அப்போ மீதி வந்து இருக்கிற 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்திய கம்யூனிட்டியில இருந்து இருவரும் நியமனிக்கப்பட்டிருக்காங்க குடியரசுத் தலைவரால. அப்ப 530 + 13 + 2 என்பதுதான் இன்றைய மக்களவையின் உறுப்பினர். இந்த மக்களவை 545 பேர்ல தமிழகத்தின் பங்களிப்பு 39, பாண்டிச்சேரி 1. அப்போ மக்களவை உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், 40 உறுப்பினர்கள் இந்திய பாராளுமன்றத்துல, குறிப்பா நாடாளுமன்றத்துல, மக்களவையில தமிழக பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. மற்றொன்று மாநிலங்களவை. இந்த மாநிலங்களவை மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக கொண்டதான். குறிப்பா ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து 250, பிரசன்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கிறாங்கன்னா 245 தான் இருக்கிறாங்க. இந்த 245 பேர்ல 233 பேர் வந்து இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துல இருந்தோம். 12 பேரை நியமன உறுப்பினர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. அப்போ 233 + 12 245. குறிப்பா அந்த 245 பேர்ல தமிழகத்தின் பங்களிப்பு 18 எம்பிகள் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்திய அரசியலமைப்பின் 3ஆம் பகுதியில், அதாவது முதல் பகுதி எதை சொல்லும்னா யூனியன் அண்ட் இட்ஸ் ஸ்டேட், 2ஆம் பகுதி வந்து குடியுரிமை பத்தி சொல்லும், 3வது பகுதி வந்து அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பா அங்க ஆர்டிகல் 12 முதல் 38 வரைன்னு சொல்றாங்க. அதை தமிழ்ல அங்கங்கள் சொல்றாங்க ஆர்டிகலை. இவை தனி மனித முழு வளர்ச்சிக்கு சூழ்நிலை வகுத்து கொடுப்பதோடு குறிப்பாக உண்மையான மக்களாட்சியை அனுபவத்திற்கும் உதவி புரிகின்றன. இந்த உரிமைகள் சட்டத்தின் முன் எல்லா குடிமக்களுக்கும் சமத்துவத்தை வழங்குகின்றன. அப்ப அடிப்படை உரிமைகள் தனி மனித நலனுக்கும் பொது நலனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துகின்றன. அப்ப இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்ததாம். 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சொத்து உரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளன. அப்ப அந்த சொத்து உரிமை ஆர்டிகல் 307 வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படை உரிமைகள் 6 என்னென்ன பாருங்க. நம்பர் 1 சமத்துவ உரிமை, அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். 3வது சுரண்டலை தடுப்பதற்கான உரிமை, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். 4வது சமய சுதந்திரத்திற்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். 5வது பண்பாடு மற்றும் கல்வி பற்றிய உரிமை, அதாவது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட். 6வது அரசியலமைப்பு வழித்தீர்வுக்கான உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி.
என்று 6 தற்போது நம்ம 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. ஒரிஜினலா 7, அந்த 7வதான சொத்துரிமை நீக்கப்பட்டது. குறிப்பா 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சொத்து உரிமையானது அடிப்படை உரிமை நீக்கம் செய்யப்பட்டதால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. ஓகே, அடுத்து பாருங்க, அரசு கொள்கையை நெறிப்படுத்தும் கோட்பாடு. ஆங்கிலத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்றாங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பகுதியில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36 இருந்து 51 வரை நாட்டை ஆட்சி செய்வதற்கு இவை அடைத்தளமாக இருக்கின்றன. அரசு கொள்கையை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு வழிகாட்டியாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் சட்டங்கள் இயற்றப்படும் போதும் அடிப்படைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக நமது நாட்டில் பொதுநல அரசு அமைப்பதற்கு இவைகளே வழிகாட்டி. அப்ப அடிப்படை உரிமையை பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. தட் மீன் அரசியல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகன்றாங்க. ஆனால் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடோ பொதுநல அரசு அமைப்பதற்கு வழிகாட்டி, தட் மீன் வெல்ஃபேர் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. அப்ப அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகளை கீழ்கண்டவாறு பிரிக்கலாம். நம்பர் 1 சமத்துவ கொள்கைகள், சோசியலிஸ்ட் பிரின்சிபல். நம்பர் 2 காந்திய கொள்கை, காந்தியன் பிரின்சிபல். நம்பர் 3 பன்னாட்டு கொள்கைகள், இன்டர்நேஷனல் பிரின்சிபல். 4வது இன்ன பிற கொள்கை, மிசிலியன்ஸ் பிரின்சிபல். இதுல சமத்துவ கொள்கைகளை குடிமக்களை ஆகிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிநிகரான வாழ்க்கைக்கு போதுமான வழிமுறைகளுக்கு உரிமை உடையவராதலாம் சமத்துவ கொள்கை. 2வது ஒரே மாதிரியான வேலைக்கு ஒரே மாதிரியான ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு சொல்றாங்க. 2வது காந்திய கொள்கைகள் ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுதலாம். குறிப்பா ஊராட்சி மன்றம்னா காந்தியன் பிரின்சிபல்ல நீங்க நினைவு கூற வேண்டியது ஆர்டிகல் 40, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஆர்டிகல் 40 நீங்க நினைவுபடுத்திக்கணும். ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதுதான் ஆர்டிகல் 40. 2வது ஊரக பகுதியில தனி மனித அல்லது கூட்டுறவு அடிப்படையில் குடிசை தொழில்களை வளர்ப்பதற்கும் முயல்வதுதான் காந்தியர் கொள்கை. 3வது பட்டியலில் கண்ட ஜாதியினர், பட்டியலில் கண்ட பழங்குடியினர், பிற நலிந்த பிரிவினர் ஆகியோரின் கல்வி பொருளாதார நலன்களை வளர்க்கத்தான். சத்தான உணவின் தரம், வாழ்க்கை தரம் ஆகியவற்றை உயர்த்துதல், மக்களின் உடல்நலத்தை மேம்படுத்துதல் எல்லாமே காந்தியன் கொள்கையில வரும். அடுத்ததாக வேளாண்மை, கால்நடை பேணுதல் ஆகியவற்றிற்கு அமைப்பாக கூட காந்தியன் கொள்கையில் அமையுமா. குறிப்பா பசுக்கள், கன்றுகள், பிற மில்ச்சி, கறவை மற்றும் இழுவை கால்நடை இனங்களை என்ன பண்ணுமா, பேணி காக்கணும், மேம்படுத்தணும், அவற்றை வன்கொலை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் காந்தியன் கொள்கை. 3வது பன்னாட்டு கொள்கைகள் பாருங்க, பன்னாடுகளுக்கே அமைதியும் காப்புணர்வையும் வளர்ப்பதாம். குறிப்பா உலக நாடுடைய நேர்மையும் நன்மதிப்பையும் தோய்ந்த உறவுகளையும் பேணுதல் என்பதுதான் பன்னாட்டு கொள்கை. கடைசி இன்ன பிற கொள்கையில சமநீதியும் இலவச சட்ட உதவியும் செய்தலாம். அதாவது ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குடிமக்களுக்கு ஒரே சீரான உரிமையல் தொகுப்பு சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்டிகல் 44, இதெல்லாம் என்ன பிற கொள்கையில வருமா. அடுத்து பாருங்க அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள்ல இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் 1976 குறிப்பா 42வது சட்ட திருத்தம் மூலம் பகுதி அதாவது பார்ட் 4A அங்கம் 51 சேர்க்கப்பட்டதுதான். குறிப்பா இந்தியாவின் குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமையும் ஆகுமா. அரசியலமைப்பிற்கும் கீழ்ப்படிந்து அதன் குறிக்கோள்கள், அமைப்புகள், நாட்டுக்கொடி, நாட்டுப்பண் இவற்றை மதித்து நடக்கணுமா. 2வது நமது நாட்டு விடுதலை போராட்டத்துக்கு உணர்வூட்டிய உயிர் குறிக்கோள்களை பேணி பின்பற்றணுமா. 3வது இந்திய நாட்டின் இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். 4வது வேண்டுகால் நாட்டினை காத்தல் மற்றும் நாட்டுப்பணி ஆற்ற வேண்டும். 5வது சமயம், மொழி மற்றும் வட்டாரம் அல்லது வகுப்பு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரிடமே நல்லிணக்கத்தையும் பொது உடன் பிறப்புணர்வையும் பேணி வளர்க்கணுமா. மகளிர் தம் மாண்பிற்கு இழுக்காகவும் பழக்கங்களை விட்டு ஒழிக்க வேண்டுமா. 6வது நமது கூட்டு பண்பாட்டின் வளமார்ந்த மரபு செல்வத்தை மதித்து பாதுகாக்க வேண்டுமா. 7வது காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் இவை உள்ளிட்ட இயற்கை சூழலை அழியாது காத்து வளர்த்தல், உயிரினங்கள் பால் இரக்கம் காட்டுதலாம். 8வது அறிவில் ஆர்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்க்கணுமா. 9வது பொது சொத்தை பாதுகாத்து வன்முறையை விளக்குதலாம். 10வது தனி மனிதனுடைய செயல்
கூட்டுறவு செயல் ஆகியவற்றை சிறப்பான முறையில் முடிக்கும் வகையில் செயலாற்றுதல் முதலியன தேவை. இதனால் நாடு எப்போதும் ஆற்றலில் சாதனைகளிலும் மேம்பாட்டை தொடர்ந்து அடைய முடியும் என்ற 10 அடிப்படை கடமைகளை இருந்தது. குறிப்பா 2002 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மீண்டும் ஒரு 11வது அடிப்படை கடமைகள் ஒன்று சேர்க்கப்பட்டாங்க. அப்ப அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா குறிப்பா ரஷ்யா நாட்டிலிருந்து, சோவியத் ரஷ்யாவிலிருந்து பாரோ பண்ணதான் அடிப்படை கடமைகள். குறிப்பா பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பில் ஆஃப் ரைட்ஸ் என்று சொல்லப்பட்ட அமெரிக்காவிலிருந்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு கொள்கையை நெறிப்படுத்தும் கொள்கையை அயர்லாந்து இருந்து எடுக்கிறாங்க. இந்த அடிப்படை உரிமை கடமைகளை ரஷ்யால இருந்து பாரோ பண்றாங்க. பிரசன்ட் எவ்வளவு கடமைகள்னா 11 கடமை. இது 1975களில் ஸ்வர்ண சிங் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி தான் இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே, நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. நமது அரசியலமைப்பு சுதந்திரமான நீதித்துறை வழங்குறதா. இந்திய உச்ச நீதிமன்றம் இல்லையா நீதித்துறை வழங்குறது, இந்திய உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இல்லையா. ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அவர் இந்தியா என்னன்னா உச்ச நீதிமன்றம், அதுக்கு அடுத்தபடி தான் உயர் நீதிமன்றம். அப்ப நீதிமன்றங்களும் சட்டங்களை நீதி புனராய்வு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளன. எப்படியா பாருங்க, ஒரு சட்டம் அரசியலமைக்கு உட்பட்டது அல்லது புறம்பானது என்று தீர்ப்பு வழங்கத்தக்க அதிகாரத்திற்கே நீதி புனராய்வு என்று பெயராம். அதாவது ஒரு சட்டம் அரசியலமைக்கு உட்பட்டது அல்லது புறம்பானது என்று தீர்ப்பு வழங்கத்தக்க அதிகாரத்திற்கு தான் நீதி புனராய்வு. அப்ப அரசியலமைப்பின் காவலனாக நீதித்துறை விளங்குறதா. த கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், த கார்டியன் ஆஃப் த கவர்மெண்ட். அப்ப இந்திய குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் நீதித்துறை இதன் மூலம் பாதுகாக்கிறதா. அடுத்து பாருங்க, வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ். இந்திய அரசியலமைப்பு வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்க உறுதி அளிக்கிறதா. குறிப்பா 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் சாதி, மதம், நிறம், பாலின பாகுபாடு இன்றி தேர்தலில் பங்கு பெற உரிமை பெற்றுள்ளார். ஓகேங்களா. இதுவரை இன்னைக்கு முதல் கிளாஸ் இருக்கட்டும். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் நடத்தி பாலிட்ட 2வது கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.